அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம இதுவரை பாடம் 1 மற்றும் பாடம் 2 மதீனா அரபிக் புக்கினுடைய பாடம் 1 மற்றும் பாடம் 2 நாம பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பாடம் 3 லெசன் 3 பார்ப்போம். லெசன் 3க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கான்செப்டை பார்த்துட்டு போவோம். பொதுவாக தமிழ்ல இரு வகையான பெயர் சொல்கள் இருக்கும். உதாரணமா பேனா, இது பேனா அப்படின்னா, அல்லது ஒரு பேனா எடுத்துட்டு வா அப்படின்னா, அது பொதுவான பெயர் சொல். அந்த பேனாங்கிறது எந்த பேனா வேணாலும் எடுத்துட்டு வரலாம். ப்ளூ கலர் எடுத்துட்டு வரலாம், பால் பென் எடுத்துட்டு வரலாம். ஆரம்பத்துல கூட கேட்டாங்க, இது பேனான்னு சொல்லணுமா, இது ஒரு பேனா அப்படின்னு சொல்லணுமான்னா, பொதுவான பெயர் சொல் இப்ப பேனான்னு சொன்னாலே அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பேனா, ஏதாவது ஒரு பேனா, அதுதான் குறிக்கும். அதே மாதிரி சட்டையை எடுத்து வா அப்படின்னா, எந்த சட்டையை வேணாலும் எடுத்துட்டு வரலாம். அப்போ பொதுவா வீடு, சட்டை, பேனா, பாத்திரம் அப்படின்னா இதெல்லாம் பொதுவான பெயர் சொல்கள். ஓகே. அதே நேரத்துல இந்த சட்டையை எடுத்துட்டு வா, நான் போடுவோம்ல அந்த சட்டையை எடுத்துட்டு வா, இந்த வீட்டுக்கு போயிட்டு வா. வீட்டுக்கு போயிட்டு வானா எந்த வீட்டுக்கு வேணாலும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது. ஒரு வீட்டுக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னா ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு வர்றது. இந்த வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னா குறிப்பாக இதெல்லாம் இந்த சட்டை அந்த சட்டைன்னு சொல்றது குறிப்பான பெயர் சொற்கள். சோ வீடு, சட்டை அப்படின்னு பொதுவா சொல்றதுக்கும் இந்த வீடு இந்த சட்டை அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போ பொதுவா பேனா, வீடு, சட்டை அப்படின்னா அது ஒரு வீடு, எந்த வீடாக கூட இருக்கலாம், குறிப்பா எதுவும் கிடையாது, எந்த ஒரு வீடாக இருக்கலாம். சட்டை அப்படின்னா அது பொதுவா எந்த சட்டையா வேணாலும் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனா இந்த சட்டை அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அது குறிப்பாயிடுது. இந்த சட்டை, இந்த வீடு, இந்த பேனா அப்படின்னு அது குறிப்பாயிருது. இப்போ நம்ம தமிழ்லயே 2 வகையான பெயர்ச்சொல்கள் இருக்குது. பொதுவான பெயர்ச்சொல், குறிப்பான பெயர்ச்சொல். ஓகே. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெஃபினிட், இன்டெஃபினிட். டெஃபினிட் அப்படின்னா the shirt, the house அப்படின்னா டெஃபினிட், குறிப்பானது. இந்த வீடு, இந்த சட்டை. a house, a shirt அப்படின்னா ஒரு வீடு, அது எந்த வீடாக இருக்கலாம். a shirt அப்படின்னா எந்த ஒரு சட்டையாகவும் இருக்கலாம். ஆக ஆங்கிலத்தில் இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டெஃபினிட். டெஃபினிட், இன்டெஃபினிட். தமிழ்ல குறிப்பான பெயர்ச்சொல், இன்டெஃபினிட்க்கு பொதுவான பெயர்ச்சொல். குறிப்பான பெயர்ச்சொல்லுக்கு உதாரணம் இந்த சட்டை, the shirt, இந்த வீடு, the house, இந்த பேனா, the pen. ஓகே. பொதுவான பெயர்ச்சொல் இன்டெஃபினிட், பொதுவான பெயர்ச்சொல்லுக்கு உதாரணம் சட்டை, ஒரு சட்டை, a shirt, house, a house, ஒரு வீடு. இப்போ வீடு அப்படின்னால ஒரு வீடு தான். அது நீங்க ஒருங்கிறத சொன்னாலும் சொல்லாட்டாலும் அந்த வீடுன்னு சொன்னாலே அந்த ஒருங்கிறது குறிப்பாகிரும். ஓகே. ஆனா எந்த ஒரு வீடாகவும் இருக்கலாம், எந்த ஒரு சட்டையாக இருக்கலாம், பொதுவான பெயர் சொல் அது. ஓகே. குறிப்பான பெயர் சொல் இல்லாம பொதுவான பெயர் சொல். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இதே மாதிரி தான் சட்டைக்கும் இந்த சட்டைக்கும், a ஷர்ட்டுக்கும் the ஷர்ட்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் அரபிக்லயும் இருக்கு. அரபிக்ல அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அல் மஅரிஃபத்து, குறிப்பான பெயர் சொல்லுக்கு. டெஃபினிட்டுக்கு அரபிக்ல என்ன சொல்லுவாங்க, இங்க பாருங்க, படிங்க. அல் மஅரிஃபத்து, அல் மஅரிஃபத்து, குறிப்பான பெயர் சொல், டெஃபினிட் நவுன். அல் மஅரிஃபா. பேச்சு வழக்குல அரபிக்ல என்ன செய்யலாம் அப்படின்னா கடைசி உள்ள
லெட்டருக்கு வந்து சுக்குன் வச்சு படிக்கலாம். அல் மஅரிஃபா. ஹா இந்த குண்டுத்தாவை ஹாவா நிப்பாட்டிக்கலாம். அல் மஅரிஃபா. எழுதும் பொழுது அல் மஅரிஃபத்து அப்படின்னு எழுதணும். பொதுவான பெயர்ச்சொல் சட்டை, வீடு, பேனா, ஷர்ட், ஹவுஸ், பென். அது எந்த பேனாவும் இருக்கலாம், எந்த சட்டையாக இருக்கலாம். இதே மாதிரி பொதுவான பெயர்ச்சொலுக்கு வந்து ஆங்கிலத்துல இன்டெஃபினைட்னு சொல்லுவாங்க. அரபிக்ல என்ன சொல்லுவாங்கன்னா அன்னகிரத்து. என்ன சொல்லுவாங்க? இங்க படிச்சு பாருங்க. அன்னகிரத்து. அன்னகிரத்து. எழுதும் பொழுது அன்னகிரத்துன்னு எழுதணும். படிக்கும் பொழுது அன்னகிரா. அந்த குண்டுத்தாவை வந்து ஹாவா நிப்பாட்டிக்கலாம். அது வந்து அரபிக்ல படிக்கிறதுனுடைய அது ஒரு வழக்கம். அன்னகிரா. அல் மஅரிஃபா. எழுதும் பொழுது அல் மஅரிஃபத்து. அன்னகிரத்து. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல் மஅரிஃபானா என்ன, அன்னகிரா அப்படின்னா என்ன? மஅரிஃபா அப்படின்னா குறிப்பான பெயர்ச்சொல். இந்த சட்டை, இந்த பேனா, இந்த வீடு, இந்த மனிதன் அப்படின்ட்டு. இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா the house, the shirt, the pen, the boy, இந்த பையன் அப்படின்ட்டு சொல்றது. அரபிக்ல என்ன சொல்லுவாங்க? ஒரு 3 டைம்ஸ் படிப்போமா? அல் மஅரிஃபத்து. அல் மஅரிஃபா. அல், என் கூட சேர்ந்தே படிங்க. அல் மஅரிஃபத்து. எழுதும் பொழுது அப்படி எழுதணும், படிக்கும் பொழுது அல் மஅரிஃபா. ஹாவுடைய இதுல நிப்பாட்டணும். அல் மஅரிஃபா. அல் மஅரிஃபத்து. அல் மஅரிஃபா. அல் மஅரிஃபா அப்படின்னா என்ன அர்த்தம்? குறிப்பான பெயர்ச்சொல்னு அர்த்தம். ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் அப்படின்னா மஅரிஃபா நக்கிரா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடணும், புரிஞ்சிடணும். இந்த வார்த்தை வந்து மஅரிஃபா, இந்த வார்த்தை வந்து நக்கிரா அப்படின்னா ஓ இது வந்து குறிப்பான பெயர்ச்சொல், டெஃபினட் நவுன். நக்கிரா அப்படின்னா இது பொதுவான பெயர்ச்சொல், நக்கிரா இன்டெஃபினட் நவுன் அப்படின்ட்டு நீங்க புரிஞ்சுக்கணும். இன்டெஃபினட் நவுனுக்கு அரபிக்ல என்ன சொல்லுவாங்க? ஒரு 3 டைம்ஸ் படிப்போமா? நம்ம முதல்ல எழுதுற மாதிரி படிப்போம், அதுக்கப்புறம் நம்ம பேசுற மாதிரி என்ன செய்யலாம், படிக்கலாம். அன் நக்கி ரத்து. அன் நக்கி ரத்து. அன் நக்கி ரத்து. பேச்சு வழக்குல எப்படின்னா அன் நக்கிரா. அன் நக்கிரா. நக்கிரா அப்படின்னு சொல்லலாம், அன் நக்கிரா. ஏன்னா இந்த அரபிக்ல வந்து த வந்து எதை வச்சு வருது அப்படின்னா, இந்த அப்படிங்கிறது எதை வச்சு வருதுன்னா, நல்லா பாருங்க. பைத்துன் என்ன படிச்சிருக்கிறோம்? பைத்துன். எப்படி தமிழ்ல வீடு அப்படின்னா பொதுவான வார்த்தையோ பொதுவான பெயர்ச்சொல், ஒரு வீடு, அது எந்த வீடாக கூட இருக்கலாம். ஆனா இந்த வீடுன்னு சொன்னா குறிப்பாயிடும். அந்த இந்த த ஹவுஸ்க்கு வந்து அரபிக்ல என்ன போடுவாங்கன்னா அல் போடுவாங்க, அலிஃப்லாம். என்ன போடுவாங்க? அலிஃப்லாம். அப்போ ஒரு வார்த்தைக்கு முன்னாடி அலிஃப்லாம் போட்டா அது என்ன மாறிடும்? குறிப்பான பெயர் சொல்லாக, டெஃபினட் நவுனாக மாறிவிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொருத்தோட சொல்றேன். அலிஃப்லாம் இல்லாம பொதுவாக பைத்துன், மீசுன் அப்படின்னு படிச்சா பைத்துன்னா வீடு, அது ஒரு வீடு, பொதுவான வீடு, எந்த வீடாக இருக்கலாம், குறிப்பா இல்ல. கமீசுன் அப்படின்னா சட்டை, ஒரு சட்டை. அது ப்ளூ கலர் சட்டையா இருக்கலாம், சிகப்பு கலர் சட்டையாக இருக்கலாம், பெரியாள் சட்டையாக இருக்கலாம், சின்ன பிள்ளைங்க சட்டையா இருக்கலாம். பொதுவாக சட்டை, ஒரு சட்டையை எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த சட்டையை எடுத்துட்டு வந்தாலும் இது பண்ண முடியாது. அதே இது இந்த சட்டைக்கு அரபிக்ல என்ன சொல்லுவாங்கன்னா அலிஃப்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா, பொதுவான நவுன்ல ஒரு அலிஃப்லாம் சேர்த்துட்டா என்ன ஆயிடும்னா அது வந்து குறிப்பான இதாக மாறிடும். அந்நக்கீரத்தும் அதே மாதிரிதான், அலிஃப்லாம் சேர்ந்து த இந்த நக்கீரா அப்படின்னா அது வந்து குறிப்பான பெயர் சொல்லாக இருக்கிறது அல் மாரிஃபா. ஓகே, புரிஞ்சிருக்கும். புரியல அப்படின்னா மட்டும் நீங்க என்ன செய்யலாம், சாட் பாக்ஸ்ல போடலாம். கமீசுன் பைத்துன்ங்கிறது பொதுவா ஒரு வீடு, ஹவுஸ், ஷர்ட். அதே இது த ஷர்ட், இந்த சட்டை, த ஹவுஸ், இந்த வீடு அப்படின்னா குறிப்பாயிடுது. அந்த
அரபிக்ல எப்படி எழுதுறது? தவையும் இந்தவையும் அரபிக்ல எப்படி எழுதுனா, அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒரு அலிஃப்லாம் போட்டுட்டீங்கன்னா, அல் போட்டுட்டீங்கன்னா அது குறிப்பாகிவிடும். ஓகே, இது முதல் விஷயம் நாம பார்க்க வேண்டியது. அலிஃப்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா அது பொதுப்படையான ஒரு வார்த்தை, பொதுவான பெயர் சொல், இன்டெஃபினட் ஆர்டிக்கல். அரபிக்ல என்ன சொல்லுவாங்க? அன்னகிரத்து. அலிஃப்லாம் இல்லாம இருந்தா அது என்ன சொல்லுவாங்க? அன்னகிரா. பொதுவான பெயர் சொல், இன்டெஃபினட் ஆர்டிக்கல். அலிஃப்லாம் வச்சு வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க அரபிக்ல? அல் மஅரிஃபா. அல் மஅரிஃபா டெஃபினட் நவுன், குறிப்பான பெயர் சொல் என்று சொல்லுவாங்க. இப்போ நக்கிரா மாரிஃபால ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்குது. நல்ல கவனிங்க. இந்த கமீசுனையும் எடுங்க, இந்த இதையும் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே கமீஸ் தான். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு எழுத்துல? நல்ல கவனிங்க. முதல் வித்தியாசம் வந்து இதுல அலிஃப்லாம் இல்ல, இதுக்கு அலிஃப்லாம் இருக்குது. ஓகே, இது ஒரு வித்தியாசம், முக்கியமான வித்தியாசம். அலிஃப்லாம் இல்லாம வந்தா அது நக்கீரா, பொதுவான பெயர் சொல், இன்டெஃபினிட். அலிஃப்லாம் வந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆயிடும்? குறிப்பான பெயர் சொல், டெஃபினட் நவுனா மாறிடும். அரபிக்ல மாரிஃபான்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஒரு வித்தியாசம் இருக்கு, நல்லா கவனிங்க. தன்வீன் இருக்கு பாருங்க, இதுல தன்வீன் இல்ல. தன்வீன்னா என்னதுன்னா ஃபதஹத்தைன், கஸரத்தைன், தம்மத்தைன். ஃபதஹத்தைன், கஸரத்தைன், தம்மத்தைன். டபுள் ஃபதஹா, டபுள் கஸரா, டபுள் தம்மா. இதுல தன்வீன் இருக்குது, இதுல தன்வீன் இல்ல. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அதே மாதிரி பைத்துன் பாருங்க, பைத்துனுக்கும் இந்த அல் பைத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்க. முதல்ல அலிஃப்லாம் இருக்குது, அலிஃப்லாம் வந்தாதான் இது வந்து என்ன ஆயிடும்? மாரிஃபாவாக மாறும், குறிப்பான பெயராக மாறும். அலிஃப்லாம் இல்லைன்னா பொதுவான பெயர் சொல், நக்கீராவாக இருக்கும், இன்டெஃபினட்டா இருக்கும். சரியா? ரெண்டாவது என்ன அப்படின்னா, எப்போ ஒரு பெயர் சொல்லுக்குள்ள, ஒரு நவுனுக்குள்ள அலிஃப்லாம் வருதோ அப்போ அந்த நவுனுக்கு வந்து தன்வீன் வராது. அலிஃப்லாமும் தன்வீனும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு சண்டைக்காரங்க மாதிரி. எப்படின்னா, நீ எந்த வீட்டுக்கு வந்தா நான் அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டேன், நீ போயிட்டேன்னா நான் வந்துருவேன். எப்படி? அலிஃப்லாம் இருந்தா தன்வீன் வரமாட்டான், அலிஃப்லாம் இல்லைன்னா தன்வீன் வந்துடும். ஓகே, அலிஃப்லாம் இருந்தா தன்வீன் வராது, அலிஃப்லாம் இல்லைன்னா தன்வீன் வரும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அலிஃப்லாம் இல்லாத ஒரு வார்த்தையை படிக்கணும் அப்படின்னா நீங்க எப்படிதான் படிக்கணும்? பைத்துன் என்றுதான் படிக்கணும், பைத்தூன்னு படிச்சிடக்கூடாது, தப்பு. அதே நேரத்துல அலிஃப்லாம் வந்துடுச்சு அப்படின்னா அல் பைத்துன்னு படிச்சிடக்கூடாது, அல் பைத்தூ தான் படிக்கணும். ஏன்னா அலிஃப்லாமுக்கும் தன்வீனுக்கும் சரியான சண்டை, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க மாட்டாங்க. அதே நேரத்துல ஒரு ஆள் இல்லைன்னா இன்னொரு ஆள் வந்துருவாங்க. ஆக இத மனசுல வச்சுக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அரபிக்ல இப்போ மாரிஃபானா என்ன, நக்கிரானா என்ன? மாரிஃபா அப்படின்னா குறிப்பான பெயர் சொல், தமிழ்ல இந்த அப்படின்னு சொல்லுவோம் குறிப்பாக்குறதுக்கு, இங்கிலீஷ்ல தன்னு சொல்லுவோம், அரபிக்ல அல் அப்படின்னு சொல்லுவோம். அல் பைத்து, அல் கமீசு, அல் கிதாபு. கிதாபு அப்படின்னா புக், அல் கிதாபுனா த புக், இந்த புத்தகம். அதே நேரத்துல ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நக்கிரா மாரிஃபால கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நக்கிரா அலிஃப்லாம் இல்லாம வந்தா நக்கிரா, அதுக்கு தன்வீன் வச்சுதான் நாம படிக்கணும், எழுதணும். அதே நேரத்துல மாரிஃபாவுக்கு எப்போ ஒரு நவுனுக்கு அலிஃப்லாம் வந்துடுதோ அப்போ தன்வீன் கொடுக்க கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப குழப்ப விரும்பல, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாம என்ன செய்யலாம், அப்படியே பாடத்துக்கு போயிடும். படிக்கும் பொழுது சுக்குனை வச்சு முடிக்கலாம், ஆனா எழுதும் பொழுது என்ன செய்யணும்? மாரிஃபாவை தன்வீன் இல்லாம எழுதணும், நக்கீராவை தன்வீனோட எழுதணும். ஓகே,
ஏதோ ரெண்டு சுக்குனை வச்சு எழுதும் பொழுது சுக்குனை வச்சு முடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு. உதாரணமா இதை எடுத்துக்கோங்க, கிதாபுன்னு எழுதுறேன். ஓகே, கி தா கி தா பு அப்படின்னு எழுதுனீங்கன்னா தப்பு. கிதாபு, அல் கி தா பு இப்படி எழுதுனீங்கன்னா தப்பு. எழுதும் பொழுது சுக்குன் வச்சு எழுதக்கூடாது. எழுதும் பொழுது எப்படிதான் எழுதணும், அலிஃப் லாம் இல்லைன்னா கிதாபுன் டபுள் தம்மா. ஓகே, அல் வந்துச்சுன்னா கிதாபு சிங்கிள் தம்மா. பட் இதே இது படிக்கும் பொழுது ரெண்டுக்குமே சுக்குன் வச்சு படிச்சிடலாம். கிதாப், அல் கிதாப் அப்படின்னு படிச்சிடலாம். ஆரம்பத்துல சுக்குன் வச்சு படிக்க பழகாதீங்க. அது போக போக என்ன செய்யலாம், எக்ஸ்பர்ட் லெவல்ல வந்து நீங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது அது சுக்குன் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நீங்க என்ன செய்யுங்க, பாடங்களை கடைசி ஹரக்கா வரை சொல்லி பழகுங்கள், எழுதி பழகுங்கள். கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் அல்லது இன்டர்மீடியட் லெவல் கொஞ்சம் படிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சுக்குன் வச்சு என்ன செஞ்சிடலாம், படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு ரெண்டுமே என்ன செய்யுங்க, ஹரக்கா வச்சே படிங்க. பட் உங்களுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் ரெண்டுக்குமே சுக்குன் வச்சு நிறுத்தலாம். ஆனா அது படிக்கும் பொழுது உச்சரிக்கும் பொழுது மட்டும்தான். எழுதும் பொழுது ரெண்டுக்கும் சுக்குன் வச்சீங்கன்னா தப்பு, தவறு. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அத்தர்சு சாலிஸ், அத்தர்சு சாலிஸ் மூன்றாவது பாடம். அத்தர்சுனா என்ன செஞ்சிருக்கிறோம், பாடம், லெசன். அஸ்ஸாலிஸ் அப்படின்னா தேர்ட், மூன்றாவது பாடம். அரபிக்ல 3 எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒரு ஸ்லைடிங் லைன் அப்படியே லைட்டா போட்டு ஒரு வளைவு அடுத்து ஒரு வளைவு, டபுள் ஆர்க். இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆர்க் அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்க் அப்படி போட்டீங்கன்னா 3 ஆயிடும். ஒண்ணுக்கு வந்து ஜஸ்ட் 1, ரெண்டுக்கு வந்து ஒரு சின்ன வளைவு இது மாதிரி போட்டு லைட்டா ஒரு வலது பக்கமா ஒரு வளைவு போட்டீங்கன்னா 2, 3க்கு வந்து லைட்டா இது பண்ணி டபுள் வளைவு போட்டீங்கன்னா 3. ஓகே, அத்தர்சு சாலிஸ் மூன்றாவது பாடம். பாருங்க, பைத்துன். பைத்துன் என்றால் பொதுவா வீடு. வீடு அப்படின்னாலே தமிழ்ல வந்து ஒரு வீடு அப்படிங்கறதுதான் குறிக்கும். 2 வீட்டுக்கு குறிக்காது, பல வீட்டுக்கு குறிக்காது. அதே நேரத்துல ஒரு வீடுங்கிறது பொதுவான பெயர் சொல் தமிழ்ல. இங்கிலீஷ்ல வந்து சொல்லணும் அப்படின்னா a house. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க, a house. a house. தமிழ்ல வீடு, ஒரு வீடு. அது எந்த வீடா கூட இருக்கலாம். அதே நேரத்துல அல் பைத்து அப்படின்னா the house, இந்த வீடு குறிப்பாயிடும். ஓகே, இதுதான் பாருங்க, அலிஃப்லாம் இல்ல, தன்வீன் வந்திருக்குது. இங்க அலிஃப்லாம் வந்திருக்குது, தன்வீன் வரல. சோ ஒண்ணு நல்ல மனசுல வச்சுக்கோங்க, அலிஃப்லாமுக்கும் தன்வீனுக்கும் சரியான சண்டை. 2 பேர் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அதே நேரத்துல ஒருத்தன் இல்லைன்னா இன்னொருத்தன் தானா வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு இது. பைத்துன் அப்படின்னு இருந்துச்சுன்னா எப்படி படிக்கணும், ஹவுஸ், ஒரு வீடு. வீடுன்னு சொன்னாலே ஒரு வீடு தான். ஓகே, அப்ப அந்த கொஸ்டின் வர வேண்டாம், வீடுன்னு சொல்லணுமா ஒரு வீடுன்னு சொல்லணுமா. தமிழை பொறுத்தளவுல வீடு சொன்னாலே ஒரு வீடு தான் குறிக்கும். ஓகே, அது பொதுவான ஒரு வீட்டை தான் குறிக்கும். அல்லது என்ன செய்யணும், இந்த வீடுன்னு சொன்னாதான் அது குறிப்பாக்கும். அல் பைத்து அப்படின்னா த ஹவுஸ், த ஹவுஸ், இந்த வீடு. அப்போ அரபிக்ல இந்த வார்த்தைக்கு என்ன சொல்லுவாங்க, நக்கீரா, நக்கீரத்து, அந்நக்கீரத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கு என்ன சொல்லுவாங்க, அல் மஅரிஃபத்து, மஅரிஃபா. நக்கீரா, மஅரிஃபா, பொதுவான பெயர் சொல், குறிப்பான பெயர் சொல். இன்டெஃபினிட் நவுன், டெஃபினிட் நவுன்.
அதே மாதிரி இங்க வாங்க. கிதாபுன். கிதாபுன் ஒரு புத்தகம். a book. அல் கிதாபு. அல் கிதாபு the book இந்த புத்தகம். the book அப்படின்னா இந்த புத்தகம். அலிஃப்லாம் வந்தா இந்த அப்படின்ட்டு வரும். அதே நேரத்துல அலிஃப்லாம் வந்துச்சுன்னா தன்வீன் போயிடும். அலிஃப்லாம் இல்ல அப்படின்னா தன்வீன் வரும். அப்போ இங்க எழுதும் பொழுது தன்வீன் இல்லாம இப்படி எழுதினாலோ அல்லது அலிஃப்லாம் வந்து நீங்க தன்வீனோட எழுதினாலோ அரபியில தப்பு. அதே நேரத்துல ரெண்டுக்குமே சுக்குன் வச்சு எழுதினாலும் அரபி அடிப்படையில தப்பு, தவறு. மஅரிஃபா, நக்கிரா, மஅரிஃபா. கலமுன். கலமுன் அப்படின்னா பேனா, ஒரு பேனா. அ பென், பொதுவாக எந்த பேனாவாகவும் இருக்கலாம். அல் கலமு த பென், இந்த பென்னா. அல் கலமு த பென், இந்த பேனா. ஜமலுன் ஒட்டகம், ஒரு ஒட்டகம், பொதுவாக எந்த ஒட்டகமாகவும் இருக்கலாம், பொதுவான பெயர் சொல். நக்கிரா. அல் ஜமலு இந்த ஒட்டகம். த கேமல் குறிப்பான பெயர் சொல், டெஃபினட் நவுன். அரபிக்ல குறிப்பான பெயர் சொல் டெஃபினட் நவுனுக்கு என்ன சொல்லுவாங்க? அல் மஅரிஃபா. சரி, ஒரு தடவை என் கூட சேர்ந்தே படிங்க. பைத்துன் ஒரு வீடு. அ ஹவுஸ். அல் பைத்து இந்த வீடு. த ஹவுஸ். கிதாபுன் ஒரு புத்தகம். அ புக். அல் கிதாபு இந்த புத்தகம். த புக். கலமுன் ஒரு பேனா. அ பென். அல் கலமு த பென் இந்த பேனா. ஜமலுன் ஒரு ஒட்டகம். அ கேமல். அல் ஜமலு இந்த ஒட்டகம். த கேமல். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம என்ன செய்யலாம்? அடுத்துக்கு போகலாம். அல் கலமு மக்சூருன். இங்க அலிஃப்லாம் வந்திருக்குதா? அப்ப என்ன செய்யணும்னா பேனா உடைந்திருக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா தப்பு. பென் இஸ் broken அப்படின்னு எழுதுனீங்கன்னா தப்பு. எப்படி எழுதணும்? இந்த பேனா உடைந்திருக்கிறது. மக்சூருன் அப்படின்னா உடைந்திருக்கிறது. இந்த பேனா உடைந்திருக்கிறது. The pen is broken. The pen is broken. இந்த பேனா உடைந்திருக்கிறது. இப்போ அலிஃப்லாம் வந்தா ஒரு பேனான்னு சொல்லிடக்கூடாது, பொதுவா பேனா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா பேனான்னு பொதுவா சொன்னீங்கன்னா அது ஒரு பேனாவை தான் குறிக்கும். பொதுவான வார்த்தையாக, பொதுவான பெயர் சொல்லாகத்தான் தமிழில் எடுத்துக்கொள்ளப்படும். அல் கலமு அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? இந்த பேனா அப்படின்னு சொல்லணும். அதனாலதான் லெசன் 1ல பேனான்னு சொல்லலாம், ஒரு பேனான்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா இங்க அல் கலமுன்னு வரும் பொழுது பேனா உடைந்திருக்குதுன்னு சொன்னீங்கன்னா தவறு. இந்த பேனா உடைந்திருக்கிறது. அப்பதான் இந்த அல் கலமுங்கிறது குறிப்பான வார்த்தையாக பெயர் சொல்லாக மாறும் தமிழில். இங்கிலீஷ்ல பிரச்சனையே இல்லை. a pen அப்படின்னா இன்டெஃபினிட் ஆர்டிக்கல். the pen அப்படின்னா டெஃபினட் ஆர்டிக்கல், டெஃபினட் நவுன். இங்கிலீஷ்ல பிரச்சனை இல்லை, தமிழ்ல தான் அப்படி கொஞ்சம் அப்படி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி. அல் கலமு மக்சூருன். The pen is broken. இந்த பேனா உடைந்திருக்கிறது. அடுத்து பாருங்க. அல்பாபு. அல்பாபு மஃப்தூஹுன். அல்பாபு மஃப்தூஹுன். இந்த கதவு திறந்திருக்கிறது.
இதனுடைய அசல் பாத்தீங்கன்னா மஃப்தூஹுங்கிறது எதுல இருந்து வந்திருக்குன்னா ஃபதஹன்னு வந்திருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க இருந்திருக்கும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏன் அதுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனை திறந்த உடனே முதல்ல இருக்கும்? அதான் அதுல இருந்து வந்ததுதான் திறந்திருக்கிறதுனா மஃப்தூஹுன். ஓகே, மஃப்தூஹுன் என்றால் திறந்திருக்கிறது. The door is opened. அல் பாபு மஃப்தூஹுன். The door is opened. இந்த கதவு திறந்திருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அல் பாபு அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த கதவு, த டோர் அப்படின்னு தான் சொல்லணும். வெறும் பாபுன்னு வந்துருச்சுன்னா கதவுன்னு சொன்னாலும் சரி, ஒரு கதவுன்னு சொன்னாலும் சரி, தப்பே கிடையாது. ஆனா அல் பாபுன்னு வரும் பொழுது பொதுவா கதவுன்னு சொன்னீங்கன்னா தப்பு. ஏன்னா அது குறிப்பாகாது. அல் வந்துச்சுன்னா அந்த பெயர் சொல்லை குறிப்பாக்க வேண்டும், டெஃபினெட் ஆக்கணும். அப்ப என்ன செய்யணும்? இங்கிலீஷ்ல த வைக்கணும், தமிழ்ல இந்தன்னு போடணும். இந்த கதவு திறந்திருக்கிறது. அடுத்து பாருங்க, அல் பலது ஜாலிசுன். அல் வலது, வலது அப்படின்னா பையன். இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா பாய். இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா பாய், பாய் பையன். ஜாலிசுன் அப்படின்னா சிட்டிங், உட்கார்ந்திருக்கிறான். இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா சிட்டிங், உட்கார்ந்திருக்கிறான். அல் வலது ஜாலிசுன். பையன் உட்கார்ந்திருக்கிறான்னு சொல்லலாமா? தப்பு. ஏன்னா அல் வந்திருக்குது. இந்த பையன் உட்கார்ந்திருக்கிறான். The boy is, இங்க பாய்னு சொல்லிடக்கூடாது, the boy. த இங்க கண்டிப்பாக வரணும், வந்தாதான் அது சரியாக வரும். The boy is sitting. ப and மற்றும். அல் முதர்ரிசு. முதர்ரிசு நம்ம படிச்சிருக்கிறோம், டீச்சர், ஆசிரியர். அல் முதர்ரிசு அப்படின்னா இந்த ஆசிரியர், த டீச்சர். மற்றும் இந்த ஆசிரியர் வாக்கிஃபுன். வாக்கிஃபுன் அப்படின்னா நின்று கொண்டிருக்கிறார், ஸ்டாண்டிங். வாக்கிஃபுன் அப்படின்னா நின்று கொண்டிருக்கிறார், ஸ்டாண்டிங். இதுல புதுசா நாம பார்க்கிற வார்த்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே நமக்கு தெரியும். பைத்துன் தெரியும், கிதாபுன் தெரியும், ஜமலுன் தெரியும், கலமுன் தெரியும். ஆனா இதுல எக்ஸ்ட்ராவா என்ன சேர்த்திருக்கிறோம்? ஒரு அலிஃப்லாம் சேர்த்திருக்கிறோம். அலிஃப்லாம் சேர்த்தா என்ன? அது மாரிஃபாவாக, குறிப்பான பெயர் சொல்லாக மாறிவிடும். அதுக்கு டிரான்ஸ்லேஷன் எழுதணும்னா இங்கிலீஷ்ல த புக், த ஹவுஸ் அப்படின்னு த டிஹெச்இ த போடணும். தமிழை பொறுத்தளவுல இந்த புத்தகம், இந்த வீடு, இந்த ஒட்டகம் என்று இந்த அலிஃப்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்தவை சேர்க்கணும். ஓகே, இது ஒரு விஷயம் நாம புதுசா பார்த்திருக்கிறோம். அடுத்து என்ன அப்படின்னா மக்சூருன். மக்சூருன் அப்படின்னா உடைந்திருக்கிறது. மக்சூருன் அப்படின்னா உடைந்திருக்கிறது. மஃப்தூஹுன் அப்படின்னா திறந்திருக்கிறது. மஃப்தூஹுன் என்றால் திறந்திருக்கிறது. ஜாலிசுன். ஜாலிசுன் என்றால் உட்கார்ந்திருக்கிறான், உட்கார்ந்திருக்கிறான், சிட்டிங். மக்சூருன் புரோக்கன், மஃப்தூஹுன் ஓபன்ட், வாக்கிஃபுன் ஸ்டாண்டிங், நின்று கொண்டிருக்கிறார். அல் கலமு மக்சூருன், the pen is broken, இந்த பேனா உடைந்திருக்கிறது. அல் பாபு மஃப்தூஹுன், the door is opened, இந்த கதவு திறந்திருக்கிறது. அல் வலது ஜாலிசுன், இந்த பையன் உட்கார்ந்திருக்கிறான். வல் முதர்ரிசு வாகிஃபுன், இந்த ஆசிரியர் நின்று கொண்டிருக்கிறார். The boy is sitting and the teacher is standing. ஓகே, ஜாலிசுன்னா ஆண் பாலுக்கா பெண் பாலுக்கா கொஞ்சம் பொறுமையாகவே போகும். ஓகே, அட்வான்ஸா எதுவும் கேட்க, இப்போதைக்கு இது புரிஞ்சுக்கோங்க.
அது ஆணுக்கு மட்டும் சொல்றதா பெண்ணுக்கும் சேர்த்து சொல்றதாங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா இங்க அதிகமான நபர்கள் வந்து ஆரம்ப நிலையில இருக்கிறதுனால ரொம்ப என்ன செஞ்சிடக்கூடாது, குழப்பிக்கிடவும் கூடாது. இப்போதைக்கு சிட்டிங், உட்கார்ந்திருக்கிறான். த பாய் இஸ் சிட்டிங். வல் முதர் ரிசு வாக்கிஃபுன். த டீச்சர் இஸ் ஸ்டாண்டிங். அவ்வளவுதான். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? ஈஸியானது. ஓகே, இதுல பொதுவா நீங்க குறிப்பா கவனிக்க வேண்டியது என்னன்னா, அல் வந்தா அந்த பெயர்ச்சொல், அந்த நவுன் வந்து குறிப்பான பெயர்ச்சொல்லாக, டெஃபினட் நவுனாக மாறிவிடும். அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது இங்கிலீஷ்ல தன்னு எழுதணும், தமிழ்ல இந்தன்னு எழுதணும். இரண்டாவது நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது அப்படின்னா, அல் வந்துடுச்சு அப்படின்னா என்ன செய்யணும்? சிங்கத்தமா தான் போடணும், தன்வீன் போட்டக்கூடாது. அதே நேரத்துல அல் வருதா அப்படின்னா, அல் வரலன்னா கண்டிப்பா என்ன செய்யணும்? நீங்க இங்க பாருங்க, மக்சூருன்ல அல் வரல, நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? தன்வீன் போட்டுக்கிறீங்க. அல் வந்தா தன்வீன் போடக்கூடாது, அல் வரலன்னா தன்வீன் போடணும். இங்க தன்வீன் போட்டாலோ இங்க தன்வீன் போடாம இருந்தாலோ ரெண்டுமே தப்பாயிடும். இப்போ உதாரணமா நான் என்ன செய்யறேன்? அல் கலமுன் மக்சூரு அப்படின்னு சொன்னா தப்பு. புரிஞ்சிருக்கும், ஈஸியா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்ஷால்லா ஒரு தடவை என் கூட என்ன செய்யுங்க, இத அப்படியே என் கூட படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தரவாயிடும். அத்தர்சு சாலிஸ், மூன்றாவது பாடம், லெசன் 3. பைத்துன், வீடு, ஹவுஸ். ஹவுஸ், ஒரு வீடு. எப்படி வேணாலும் சொல்லலாம், வீடுன்னு சொல்லலாம், ஒரு வீடு. தமிழை பொறுத்தவரை ரெண்டுமே ஒண்ணுதான். இங்கிலீஷை பொறுத்தவரை ஹவுஸ். அல் பைத்து, த ஹவுஸ், இந்த வீடு. கிதாபுன், புத்தகம். a book, ஒரு புத்தகம், புத்தகம், a book. அல் கிதாபு, the book, இந்த புத்தகம். கலமுன், ஒரு பேனா, பேனா. a pen. அல் கலமு, இந்த பேனா, the pen. ஜமலுன், ஒட்டகம், ஒரு ஒட்டகம், a camel. அல் ஜமலு, the camel, இந்த ஒட்டகம். அல் கலமு மக்சூருன், இந்த பேனா உடைந்திருக்கிறது. The pen is broken. அல் பாபு மஃப்தூஹுன், இந்த கதவு திறந்திருக்கிறது. The door is opened. அல் வலது ஜாலிசுன், அல் வலது ஜாலிசுன், இந்த பையன் உட்கார்ந்திருக்கிறான். The boy is sitting. வல் முதர்ரிசு வாகிஃபுன், and மற்றும் இந்த ஆசிரியர் நின்று கொண்டிருக்கிறார். The teacher is standing. ஓகே, இப்போ ஒரு தடவை டிரான்ஸ்லேஷன் இல்லாம, மொழிபெயர்ப்பு இல்லாம ஒரு தடவை படிப்போம். உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் அப்படி படிக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த அர்த்தம் புரியுதான்னு பாருங்க. புரிஞ்சிடுச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ். அத்தர்சு சாலிஸ் பைத்துன், அல் பைத்து. கிதாபுன், அல் கிதாபு. கலமுன், அல் கலமு. ஜமலுன், அல் ஜமலு. அல் கலமு மக்சூருன், அல் பாபு மஃப்தூஹுன். அல் வலது ஜாலிசுன், வல் முதர்ரிசு வாகிஃபுன். சரி, அல்ஹம்துலில்லாஹ். புரிஞ்சிருச்சு அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். புரியல அப்படின்னா எந்தெந்த வார்த்தைகள் புரியலையோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு தடவை 2 தடவை என்ன செய்யுங்க, பாருங்க, சரியா போயிடும். இதுல வரக்கூடிய புது புது வார்த்தைகள் எல்லாம் ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது மெமரைஸ் பண்ண தேவையில்லை, மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அப்படி லைட்டா ஒரு தடவை அப்படியே வாசிச்சு பாருங்க, போதும். சத்தமா வாசிச்சு பாருங்க.
உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அல்லது தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பெட் டைம் ஸ்டோரி மாதிரி ரீடிங் மாதிரி என்ன செய்யுங்க, இந்த பழக்கத்தை வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அரபி விளங்க ஆரம்பித்துவிடும். மறக்காது, நாம படித்த வார்த்தைகள் மறக்காது. ஆக இது வரைக்கும் பார்த்ததுல புதுசா உள்ள வார்த்தைகள் 5 வார்த்தைகள் என்னதெல்லாம்? முதல்ல அலிஃப்லாம். அலிஃப்லாம் அப்படின்னா இந்த த அப்படிங்கிற அர்த்தம் வரும். அலிஃப்லாம் வந்துச்சுன்னா தன்வீன் வராது. அதுக்கப்புறம் மக்சூருன் உடைந்திருக்கிறது, மஃப்தூஹுன் திறந்திருக்கிறது, ஓப்பன்ட், புரோக்கன் ஓப்பன்ட், ஜாலிசுன் சிட்டிங் உட்கார்ந்திருக்கிறான், வாக்கிஃபுன் நின்று கொண்டிருக்கிறான், ஸ்டாண்டிங். ஓகே, 1 2 3 4 இது 5 வார்த்தைகள் புதுசு. இப்போ இதை வச்சுக்கிட்டே என்ன செய்யறாங்கன்னா ஒரு சில வார்த்தைகளை மேலும் ஒரு சில வார்த்தைகளை கொடுத்து நமக்கு பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. இந்த புக்கை பொறுத்த அளவுல என்ன செய்யறாங்கன்னா ஒரு கான்செப்டை கொடுத்துட்டு ஒவ்வொரு பாடத்திலையும் புதுசா ஒரு கான்செப்ட் கொடுப்பாங்க, ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதையே அப்படியே உங்களுக்கு என்ன செய்வாங்க, பயிற்சி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த கிதாப்ல இருக்கக்கூடிய பாடத்தையும் பயிற்சிகளையும் சரிவர செய்து விட்டால் என்ன ஆயிடும் அப்படின்னா உங்களுக்கு அரபி புரியுறது ஈஸி ஆயிடும். அரபி பேசுவீங்களா இல்லையாங்கிறது அது 2வது விஷயம். அது உங்களுடைய முயற்சியை பொறுத்து, எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அது பொறுத்து தான். ஆனா அரபிய பார்த்தா புரியுறது இருக்கு தெரியுமா? இந்த புத்தகத்தை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன செஞ்சிடும், அரபி படிச்சா ஓரளவுக்கு குரான் படிக்கும் பொழுது என்ன செய்யறோம், புக் 1 புக் 2 செய்ய போகும் பொழுதே உங்களுக்கு குரான்ல ஒரு சில வார்த்தைகள் விளங்க ஆரம்பிச்சிடும். இன்ஷா அல்லாஹ் சும்மா இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில இதே கான்செப்டை வச்சு என்ன செய்யறாங்க, ஒரு 10 உதாரணம் கொடுக்குறாங்க. அது பார்க்கலாமா? 10 பிராக்டிஸ். இது என்னதுன்னா 1 அல் கிதாபு ஜதீதுன். அல் கிதாபு ஜதீதுன். ஜதீதுன் அப்படின்னா புதியது, நியூ. ஜதீதுன் அப்படின்னா நியூ. வல் கலமு கதீமுன். மற்றும் இந்த பேனா, த பென் இஸ் கதீமுன். கதீமுன்னா ஓல்டு, பழையது. அல் கிதாபு இந்த புத்தகம், ஜதீதுன் புதியது. வ அண்ட் மற்றும் அல் கலமு இந்த பேனா, கதீமுன் பழையது. அல் கிதாபு ஜதீதுன் இந்த புத்தகம் புதியது. த புக் இஸ் நியூ. வல் கலமு கதீமுன் and the pen is old. மற்றும் இந்த பேனா பழையது. இதுலயும் நல்லா கவனிங்க, என்ன பாடம் பார்த்துட்டு இருக்கிறோம்? அலிஃப்லாம் வந்தா அது மாரிஃபா, தன்வீன் வராது. அலிஃப்லாம் இல்லைன்னா அது நக்கீரா, தன்வீன் வரும். இதுதான் பிராக்டிஸ். அப்போ அதை கவனிக்கணும். வெறும் வார்த்தையை மட்டும் கவனிச்சுட்டு இருக்க கூடாது. நாம என்ன கான்செப்ட் இங்க கிராமர்ல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கிறதையும் அப்படியே கவனிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மறக்காது. அல் கிதாபு ஜதீதுன் வல் கலமு கதீமுன். இந்த புத்தகம் புதியது மற்றும் இந்த பேனா பழையது. The book is new and the pen is old. அடுத்து 2வது வாங்க. இதுல பாருங்க, அல் ஹிமாரு நமக்கு தெரிஞ்ச வார்த்தை. ஸ்வகீருன் தெரியல, நமக்கு படிக்கல இன்னும். வ தெரியும் நமக்கு. ஹிசானு தெரியும். கபீருன் தெரியாது. அப்போ இந்த இதுல எத்தனை வார்த்தை மட்டும் தெரியாது? 2 வார்த்தை மட்டும் தெரியாது. அல் ஹிமாருன்னா என்ன? டாங்கி, கழுதை. இங்க அல் வந்திருக்குது, அதனால த டாங்கி இந்த கழுதை அப்படின்னு சொல்லணும். ஸ்வகீருன் அப்படின்னா ஸ்மால், சிறியது. ஸ்வகீருன்னா என்ன செய்யறது? ஸ்மால், சிறியது. எழுதி வச்சுக்கோங்க. இந்த கழுதை சிறியது. வல் ஹிசானு கபீருன். மற்றும் இந்த குதிரை, ஹிசான் அப்படின்னா குதிரை, ஹார்ஸ். த ஹார்ஸ்ன்னு சொல்லணும். ஏன்? அலிஃப்லாம் வந்து இருக்குது. அதே மாதிரி அலிஃப்லாம் வந்ததுனால தன்வீன் கொடுக்க கூடாது. அலிஃப்லாம் இல்லாம வந்தா ஹிசானுன் தன்வீன் கொடுக்கணும். அலிஃப்லாம் வந்துச்சு அப்படின்னா தன்வீன் கொடுக்க கூடாது. வல் ஹிசானு கபீருன். மற்றும் இந்த குதிரை கபீருன், பிக், பெரியது. அல் ஹிமாரு சகீருன் வல் ஹிசானு கபீருன். The donkey is small
and the horse is big. இந்த கழுதை சிறியது மற்றும் இந்த குதிரை பெரியது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பாருங்க, அடுத்த இதுல பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் ரெண்டு வார்த்தையுமே நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். குர்சியு சேர் நம்ம படிச்சிருக்கோம். மக்சூருன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். அல் கலமு மக்சூருன் படிச்சோமா? அல் கலமு மக்சூருன் இந்த இருக்கு பாருங்க, மக்சூருன். அதே மக்சூருன் தான் இங்க வருது. இப்போ ரெண்டுமே நமக்கு தெரியும். அப்போ அல் குர்சியு மக்சூருன். சுப்ஹானல்லாஹ், நமக்கு இப்போ அரபி புரிய ஆரம்பிச்சிருச்சு. அல் குர்சியு மக்சூருன் அப்படின்னா அலிஃப்லாம் வந்தா த வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தமிழ்ல இந்த, அரபிக்ல இங்கிலீஷ்ல த. அல் குர்சியு மக்சூருன். த சேர் இஸ் புரோக்கன். இந்த நாற்காலி உடைந்திருக்கிறது. மக்சூருன் அப்படின்னா உடைந்திருக்கிறது. நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம். அல் குர்சியு மக்சூருன். இந்த நாற்காலி உடைந்திருக்கிறது. The chair is broken. அடுத்து வாங்க நாலாவது பாருங்க. இந்த டபிள்யூவை நிப்பாட்டி வச்ச 4. ஓகே, டபிள்யூ எழுதுறீங்களா இங்கிலீஷ்ல? டபிள்யூ எழுதுவீங்க, அதை அப்படியே நிப்பாட்டி வச்சிங்கன்னா 4 அரபிக்ல. பாத்தீங்களா? டபிள்யூவை நிப்பாட்டி வச்சிங்கன்னா 4. இப்படியும் 4க்கு எழுதுவாங்க. இப்படி போட்டு இப்படி வர்றதும் 4. ஒரு சில குரான்ல இப்படி போட்டிருப்பாங்க 4க்கு. அல் மிந்தீலு. மிந்தீலு நம்ம ஏற்கனவே படிச்சோம். என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்கா? கர்ச்சீஃப், டிஷ்யூ பேப்பருக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ இது நமக்கு தெரியும். வசிஹுன். வசிஹுன்னா என்ன? படிக்கல. டர்ட்டி, அழுக்கானது. டர்ட்டி இங்கிலீஷ்ல டர்ட்டி, அழுக்கா இருக்குது, அழுக்கானது. அல் மிந்தீலு வசிஹுன். இந்த கைக்குட்டை அழுக்காக இருக்கிறது. The kerchief is dirty. அல் மிந்தீலு வசிஹுன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜதீதுன், கதீமுன், கபீருன், சகீருன் இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு வரும்பொழுது இந்த தீக்கு வந்து யாமத்தா வரும். புதிய வார்த்தை அப்படி மெமரைஸ் பண்ணும்போது இந்த தீதுன், கதீமுன், கபீருன், சகீருன் அப்படி என்ன செய்வாங்கன்னா வசீஹுன் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருவாங்க ஒரு சிலர். வசிஹுன்ல மட்டும் யாமத்தா இல்ல. அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா சி அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு கவுண்ட் கொடுத்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த ஜதீதுன், கதீமுன், சகீருன், கபீருன், மக்சூருன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வசீஹுன் அப்படின்ட்டு யாமத்தா வச்சிருவாங்க. அப்படி படிச்சிடாதீங்க. வசிஹுனுக்கு யாமத்தா கிடையாது. வசிஹுன் எல்லாமே ஷார்ட். வசிஹுன். அல் மிந்தீலு வசிஹுன். The kerchief is dirty. இந்த கைக்குட்டை அழுக்காக இருக்கிறது. அடுத்து பாருங்க, அல் மாஉ. இது ஹம்சா. இந்த ஹம்சா போடுவோம்ல, இந்த ஹம்சா இது எழுத்து அப்படி இருக்குது. உங்க புக்ல அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஹம்சா போட்டுக்கோங்க. அல் மாஉ, அலிஃபுக்கு மேல ஹம்சா போடுவாங்கல்ல, இந்த ஹம்சா இது. ஓகே. அல் மாஉ பாரிதுன். இப்ப ரெண்டுமே புதிய வார்த்தை. அல் மாவு பாரிதுன். மாவு அப்படின்னா வாட்டர், தண்ணீர். அல் மாவுனா த வாட்டர், இந்த தண்ணீர். பாரிதுன் அப்படின்னா குளிர்ந்து இருக்கிறது, கோல்டு. த வாட்டர் இஸ் கோல்டு. அல் மாவு பாரிதுன். த வாட்டர் இஸ் கோல்டு. இந்த தண்ணீர் குளிர்ந்திருக்கிறது. பாரிதுன் அப்படின்னா குளிர்ந்திருக்கிறதுன்னு அர்த்தம். அல் மாவு பாரிதுன். இந்த தண்ணி குளிர்ந்திருக்கிறது. The water is cold. அல்மாவு அப்படின்னா தண்ணீர், பாரிதுன் அப்படின்னா குளிர்ந்திருக்கிறது, கோல்டு. அடுத்து பாருங்க, அல் கலமு. இந்த 2க்கும் 6, இது 6வது. ஓகே, 2க்கும் 6க்கும் டிஃபரெண்ட் பண்ணுங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். அப்படி ஒரு கோடு வந்து வலது பக்கம் அப்படியே ஆர்க்க போட்டீங்கன்னா அது என்ன ஆகும்? 2. அதே பதிலா இடது பக்கம் போட்டீங்கன்னா அது 6 ஆயிடும். நம்பரு ஒரு கோடு போட்டு வலது பக்கம் ஒரு சின்ன கர்வ் கொடுத்தீங்க அப்படின்னா 2. ஓகே. ஆனா அந்த கோடு போட்டு இடது பக்கமா அந்த கர்வை திருப்பிட்டீங்க, அந்த வளைவை திருப்பிட்டீங்கன்னா அது வந்து நம்பர் 6 அரபிக்ல. ஞாபகம் வச்சுக்கணும்.
ஓகே, இது 1 2 3 4 5 5 ஒரு சின்ன ஓ மாதிரி. ஒரு சில நேரத்துல அந்த இதயம் இருக்குல்ல, அந்த இதயத்தை அப்படியே அப்சைட் டவுன் ஆர்டின் இருக்குல்ல, ஆர்டினை வந்து அப்சைட் டவுனா போடணும். எப்படி போடணும்? இப்படி போடணும். இப்படி போட்டீங்கன்னா 5 ஆயிடும். என்ன செய்யணும்? ஹார்டினை அப்படி அப்சைட் டவுன் தலைகீழா போட்டீங்க அப்படின்னா 5 ஆயிடும். இதயத்தை தலைகீழா போட்டீங்கன்னா 5. இப்படியும் 5 எழுதலாம். 6க்கு வந்து 2 எழுதுற மாதிரி தான். ஆனா 2க்கு வலது பக்கம் திரும்பணும், 6க்கு இடது பக்கம் திரும்பணும். சரியா? 6 அல் கமரு ஜமீலுன். கமரு அப்படின்னா சூரத்துல் கமர் அப்படின்னா வரும், குர்ஆன்ல படிச்சிருப்பீங்க. கமர் அப்படின்னா சந்திரன். அல் கமரு அப்படின்னா இந்த சந்திரன், த மூன். ஜமீலுன் அப்படின்னா நம்ம பேர் நிறைய இருக்கும். ஜமீல், ஜமீலுத்தீன், ஜமீலா, பெண்களுடைய பேர் ஜமீலா அப்படிலாம் இருக்கும். ஜமீல் அப்படின்னா அழகானது. ஓகே, அழகாக இருக்கிறது. ஜமீலுன், பியூட்டிஃபுல். அல் கமரு ஜமீலுன், த மூன் இஸ் பியூட்டிஃபுல். இந்த சந்திரன் அழகாக இருக்கிறது. அல் கமரு ஜமீலுன், இந்த சந்திரன் அழகாக இருக்கிறது. த மூன் இஸ் பியூட்டிஃபுல். கமர் அப்படின்னா சந்திரன், மூன். ஜமீலுன் அப்படின்னா பியூட்டிஃபுல், அழகாக இருக்கிறது. 7 7 வந்து என்ன செய்யணும்னா, இங்கிலீஷ்ல வி போடுவீங்கல்ல, ஏபிசிடி, வி எப்படி எழுதுவீங்க? எப்படி எழுதுவீங்க? அது 7. இன்னொன்னு வந்து நம்ம நார்மலா தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் 7 இப்படி எழுதுவோம்ல, அதை தலைகீழ போட்டாலும் 7 தான். சோ 7 வந்து வி மாதிரியும் எழுதலாம், அல்லது நம்ம நார்மலா எழுதுற 7 அப்படி தலைகீழ போட்டாலும் 7 மாறிடும். 8க்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த விய தலைகீழ போட்டீங்கன்னா 8. பாருங்க, 7க்கும் 8க்கும் வித்தியாசம் பாருங்க. இது வி மாதிரி இருக்குது, விய தலைகீழ போட்டா 8. கவனிச்சிங்களா? அப்போ 2க்கும் 6க்கும் சின்ன வித்தியாசம் தான். 2 வலது பக்கம், 6 இடது பக்கம் திரும்பும். 7க்கும் 8க்கும் சின்ன வித்தியாசம் தான். வி மாதிரி போட்டீங்கன்னா 7, விய தலைகீழ கவுத்திட்டீங்க அப்படின்னா 8. 9 10 நம்ம எழுதுற மாதிரியே தான் இருக்கும். 0க்கு வந்து என்ன செய்வாங்க, அரபியில புண்டி வச்சிருவாங்க, அவ்வளவுதான். 10 இங்கிலீஷ்ல எழுதுவோம், இப்படி எழுதுவோம், தமிழ்லயே இப்படி எழுதுவோம். அரபிக்ல 1 போட்டு ஒரு புள்ளி வச்சிருவாங்க, அவ்வளவுதான். 0க்கு வந்து புள்ளி வச்சிருவாங்க, அவ்வளவுதான். இப்போ நமக்கு நம்பரும் தெரிஞ்சு போயிடுச்சு. 1 2 3 3 வந்து டபுள் ஆர்க், 2 வளைவு. 4 டபிள்யூவை நிப்பாட்ட வச்சிட வேண்டியதான். அப்படியே நிப்பாட்ட வச்சிட்டீங்கன்னா 4. 5 ஓ மாதிரி போடலாம், அல்லது இதயத்தை தலைகீழா போட்டுருணும். 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். 7வது பாருங்க, 7th இது. அல் பைத்து கரீபுன். அல் பைத்து வீடு, நமக்கு தெரியும். வல் மஸ்ஜிது பஈதுன். வனால என்னன்னு தெரியும் நமக்கு, மஸ்ஜிது என்னன்னு தெரியும், பைத்து என்னன்னு தெரியும். இப்ப எதெல்லாம் தெரியாது? கரீபுன் தெரியாது உஸ்தாத், பஈதுன் தெரியாது உஸ்தாத்னு சொன்னா நீங்க போன வாரம் பாடத்தை ஒழுங்கா பார்க்கலன்னு அர்த்தம். ஏன்னா போன வார பாடத்துல என்ன பார்த்தோம்? இஸ்முல் இஷாரா லில் கரீபி, இஸ்முல் இஷாரா லில் பஈதி அப்படின்னு படிச்சோம். நீங்க உண்மையிலேயே பாடம் பார்த்துருந்தீங்கன்னா கரீபுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பஈதுன்னு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரிதான் ஒரு இடத்துல வச்சுன்னா அது அந்த இடத்துல மட்டும் வைக்க கூடாது. அது எங்க வந்தாலும் அதுக்குள்ள அர்த்தத்தை அப்படியே கொண்டு வந்து வைக்க தெரியும். என்ன படிச்சோம் அதுல? இஸ்முல் இஷாரா. இஸ்முல் இஷாரா அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன், சுட்டி காட்டும் பெயர் சொல். லில் கரீபி அப்படின்னா பக்கத்தில் உள்ளதை, அருகில் இருப்பதை சுட்டிக்காட்டும் பெயர் சொல். ஃபார் நியர் அப்படின்னு படிச்சோம்ல. அப்ப லில் கரீபில இந்த கரீபை மட்டும் எடுங்க, நியர் அப்படின்னு அர்த்தம். அல் பைத்து கரீபுன், த ஹவுஸ் இஸ் நியர், இந்த வீடு அருகில் இருக்கிறது. வல் மஸ்ஜிது பஈதுன், மேலும் அல் மஸ்ஜிது பஈதுன். பஈத் அப்படின்னா தூரம், டிஸ்டன்ஸ். அல்
மற்றும் பள்ளிவாசல் தூரத்தில் இருக்கிறது. நம்மளுடைய மென்டாலிட்டி அப்படிதானே, வீடு எப்போதும் பக்கத்துல வச்சிருப்போம், பள்ளிவாசல தூரத்தை வச்சிருப்போம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு பனிஷ்மெண்டா எல்லா பள்ளிவாசலையும் மூடி வச்சிருக்கிறான். என்னன்னு தெரியல. நஅூது பில்லாஹ், அல்லாஹ் காப்பாத்தணும் அனைவரையும். ஹைர். எப்போதுமே நம்ம என்ன செய்யணும், வீட்டை விட பள்ளிவாசல் தான் நமது உள்ளத்திற்கு நெருக்கமாக இருக்கணும். அல் பைத்து கரீபுன், இந்த வீடு அருகில் இருக்கிறது. The house is near. and மற்றும் அல் மஸ்ஜிது, இந்த பள்ளிவாசல். The masjid is பைதுன், far, distance, தூரமாக இருக்கிறது. அல் பைத்து கரீபுன் வல் மஸ்ஜிது பைதுன், இந்த வீடு அருகில் இருக்கிறது மற்றும் இந்த பள்ளிவாசல் தூரமாக இருக்கிறது. The house is near and the masjid is far, distance அல்லது far. அடுத்து பாருங்க 8. அல் ஹஜரு ஸகீலுன் வல் வரகு ஹஃபீஃபுன். இப்போ இதுல ஹஜர் படிச்சிருக்கோம், ஹஜருல் அஸ்வத், கருப்பு கல், பிளாக் ஸ்டோன். பிளாக் இல்லாம ஹஜர் மட்டும் வந்திருக்குது. அல் ஹஜர்னா த ஸ்டோன், இந்த கல். மற்றதெல்லாம் வ தெரியும், ஸகீலுன் தெரியாது, வரகுன் தெரியாது, ஹஃபீஃபுன் தெரியாது. ஓகே, ஸகீலுன் அப்படின்னா ஹெவி, பாரமாக, கனமாக இருக்கிறதுக்கு ஸகீலுன் சொல்லுவாங்க. கனமாக இருக்கிறது, பாரம் சொல்லக்கூடாது, கனமாக இருக்கிறது. ஹெவி, இங்கிலீஷ்ல ஹெவி, HEAVY, ஹெவி. இது வந்து லைட், லேசாக இருக்கிறது. கனம் இல்லாம லேசாக இருக்கிறதுக்கு ஹஃபீஃப்னு சொல்லுவாங்க. அல் ஹஜரு ஸகீலுன், இந்த கல் கனமாக இருக்கிறது மற்றும் வரக் அப்படின்னா பேப்பர், காகிதம், மற்றும் இந்த காகிதம் லேசாக இருக்கிறது, கனம் இல்லாமல் லேசாக இருக்கிறது. ஹஃபீஃபுன் அப்படின்னா லேசாக இருக்கிறது, கனம் இல்லாமல் இருக்கிறது. அல் ஹஜரு ஸகீலுன், the stone is heavy and the paper is light. லைட்னா அந்த டியூப் லைட் இல்ல, ஹெவியா இல்லாம ரொம்ப லைட்டா இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த லைட். அல் ஹஜரு ஸகீலுன் வல் வரகு ஹஃபீஃபுன், இந்த கல் பாரமாக, கனமாக இருக்கிறது. The stone is heavy வல் வரகு ஹஃபீஃபுன், மற்றும் இந்த காகிதம் லேசாக இருக்கிறது. and the paper is light. கடைசி 9வது 10வது லைன் பார்ப்போம். அல் லபனு, லபனுன் படிச்சிருக்கிறோம், அங்க லபனுன் வந்திருக்கும். லபனுன், லபனுன் அப்படின்னு வந்திருக்கும். ஏன், அலிஃப்லாம் இல்லாதனால லபனுன் வந்திருக்கும், பால். அல் லபனு, அலிஃப்லாம் வந்தா லபனுன் சொல்லிடக்கூடாது, அல் வந்துச்சுன்னா தன்வீன் போயிடும். அல் லபனு, the milk, இந்த பால். ஹாருன், ஹாருன் அப்படின்னா சூடாக இருக்கிறது, ஹாட், இங்கிலீஷ்ல ஹாட். அல் லபனு ஹாருன், இந்த பால் சூடாக இருக்கிறது. The milk is hot, the milk is hot. கடைசி பாருங்க. அல் கமீசு நதீஃபுன், கமீசு ஷர்ட், சட்டை தெரியும். அல் வந்துச்சுன்னா the shirt, இந்த சட்டை. நதீஃபுன் சுத்தமாக இருக்கிறது, கிளீன். the shirt is clean. ஓகே, நதீஃபுன் அப்படின்னா சுத்தமாக இருக்கிறது, தூய்மையாக இருக்கிறது. நதீஃபுன் தூய்மையாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறதை விட தூய்மையாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது எப்படினாலும். அல் கமீசு நதீஃபுன், இந்த சட்டை தூய்மையாக இருக்கிறது. the shirt is clean. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இதுல புது வார்த்தைகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு 5 இங்க பார்த்திருக்கிறோம், ஜாலிசுன், வாகிஃபுன் அப்படின்ட்டு. இந்த இடத்துல பொறுத்தளவுல ஜதீதுன், கதீமுன், ஸகீருன், கபீருன், மக்சூருன் மேலே பார்த்துட்டோம், புதுசு கிடையாது. வசிஹுன், பாரிதுன், மாவுன், மாவும் பார்க்கல. ஜமீலுன், கமர் பார்த்திருக்கிறோம்னு நினைக்கிறேன், இல்ல பார்க்கல. ஓகே, அல் கமரு ஜமீலுன்.
பைத்து கரீபுன் பைதுன்லாம் நம்ம லெசன் 2லே பார்த்துட்டோம். அதனால இதெல்லாம் புது வார்த்தைகள் கிடையாது. அல் ஹஜரு சகீலுன் ஹெவி. ஹஜர் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். வரகு பேப்பர். ஹஃபீஃபுன் லேசானது. அல் லபனு பார்த்திருக்கிறோம். ஹாருன் அப்படின்னா சூடானது, ஹாட். அல் கமீசு நதீஃபுன் தூய்மையாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, கிளீன். அப்போ இதுல ஏற்கனவே 5, இதுல எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 + 5 19 புது வார்த்தைகளை நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? படிச்சிருக்கிறோம். ஓகே. இப்போ ஒரு தடவை திருப்பி இந்த 10 இதை நான் ஒரு தடவை சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? நீங்க என்னோட சேர்ந்து படிக்கலாம். முதல்ல நான் சொல்றதை கவனிச்சுக்கோங்க. அல் கிதாபு ஜதீதுன், இந்த புத்தகம் புதியது. வல் கலமு கதீமுன், மற்றும் இந்த பேனா பழையது. The book is new and the pen is old. அல் ஹிமாரு சகீருன் வல் ஹிசானு கபீருன், இந்த கழுதை சிறியது மற்றும் இந்த குதிரை பெரியது. The donkey is small and the horse is big. அல் குர்சியு மக்சூருன், இந்த நாற்காலி உடைந்திருக்கிறது. The chair is மக்சூருன் broken. அல் மிந்தீலு வசிஹுன், இந்த கைக்குட்டை அழுக்காக இருக்கிறது. The kerchief is dirty. அல் மாவு பாரிதுன், இந்த தண்ணீர் குளிர்ந்திருக்கிறது. The water is cold. அல் கமரு ஜமீலுன், இந்த சந்திரன் அழகாக இருக்கிறது. The moon is beautiful. அல் பைத்து கரீபுன் வல் மஸ்ஜிது பஈதுன், இந்த வீடு அருகில் இருக்கிறது மற்றும் இந்த பள்ளிவாசல் தூரமாக இருக்கிறது. The house is near and the masjid is far. Al hajaru thaqilun wal waraqu khafifun, the stone is heavy and the paper is light. இந்த கல் பாரமாக இருக்கிறது, கனமாக இருக்கிறது மற்றும் இந்த காகிதம் லேசாக கனமில்லாமல் இருக்கிறது. அல்லபனு ஹாருன், இந்த பால் சூடாக இருக்கிறது. The milk is hot. அல் கமீசு நதீஃபுன், இந்த சட்டை தூய்மையாக இருக்கிறது. The shirt is clean. இப்ப என் கூட சேர்ந்து ஒரு தடவை அரபி மட்டும் படிங்க. அரபி மட்டும் படிங்க. என் கூட சேர்ந்து சத்தமா படிங்க, வாய்க்குள்ள படிக்காதீங்க. பக்கத்துல யார் இருந்தாலும் பரவாயில்ல, சப்தமா படிங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் கிதாபு ஜதீதுன் வல் கலமு கதீமுன் அல் ஹிமாரு ஸகீருன். அல் ஹிமாரு தான் சொல்லணும், ஹிமாருன் சகீரு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அலிஃப்லாம் வந்தா சிங்கிள் தம்மா வச்சு தான் சொல்லணும். அலிஃப்லாம் இல்லைன்னா டபுள் தம்மா வச்சு சொல்லணும், தன்வீன் வச்சு சொல்லணும். அல் ஹிமாரு சகீருன் வல் ஹிசானு கபீருன் அல் குர்சியு மக்சூருன் அல் மிந்தீலு வசிஹுன் அல் மாஉ பாரிதுன் அல் கமரு ஜமீலுன் அல் பைத்து கரீபுன் வல் மஸ்ஜிது பஈதுன் அல் ஹஜரு ثقيل والورق خفيف اللبن حار القميص نظيف. خير الحمد لله. இன்ஷால்லா நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த வாரம் இதை என்ன செய்யுங்க, எக்ஸசைஸா எடுத்துக்கிட்டு ஹோம்ஒர்க்கா எடுத்துட்டு இதை அப்படியே எழுதி தமிழ் டிரான்ஸ்லேஷன் அல்லது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்
பிளஸ் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி நீங்க அப்படி படிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். ஓகே, எழுதுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் ஒரு மாசம் 2 மாசம் கஷ்டப்படுங்க. இந்த கஷ்டம் உங்களுக்கு லேசா கொடுக்கும். இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்தோடு தான் இலகு இருக்கிறது. கஷ்டம் வந்தா தான் அதுக்கப்புறம் வெற்றி வரும். ஓகே, எதுவுமே எளிதாக பெற்றுக்கொள்ள முடியாது இந்த உலகத்துல. ரிஸ்க் எடுத்தாதான் ரிஸ்க் கிடைக்கும். எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், ஒரு தியாகம் இருந்தா தான் அதற்கான பலன்கள் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கஷ்டப்படுங்க. தப்பா வந்தாலும் பரவாயில்ல, படிக்கிற ஸ்டேஜ் தானே. நான் தப்பா எழுதுறேன், தப்பா சொல்றேன், கவலைப்படாதீங்க. அது திருத்துறதுக்காக வேண்டிதான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். இங்க ஸ்டூடெண்டா தான் நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க. நீங்க எந்த ஏஜ்ல இருந்தாலும் சரி, 60ல இருந்தாலும் சரி, 6ல இருந்தாலும் சரி, எல்லாருமே ஸ்டூடெண்ட். இங்க பொறுத்த அளவுல நீங்க வந்து ஒன் ஆப் ஸ்டூடெண்ட் அல்லது கிண்டர் கார்டன் மாதிரி தான். ஸோ யாராக இருந்தாலும் தப்பு வந்தா பரவாயில்லை, அது திருத்துறதுக்கான முயற்சியில என்ன செய்யுங்க, ஈடுபடுங்க. அல்லாஹாலா நம்மளுடைய இந்த கல்வியை லேசாக்கி கொடுப்பான். அல்லாஹுடைய குர்ஆனையும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸையும் அரபியிலே விளங்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் மிக விரைவில் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கஸீரா. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த இதுல உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணும். பெண்களை பொறுத்தளவுல சப் குரூப்ல போடுங்க, உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க.